இன்னைக்கு நம்ம சிறுதானிய நவதானிய பிஸ்கெட் மேக்கிங் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். சிறுதானிய நவதானிய பிஸ்கெட் மேக்கிங்கு பார்த்தீங்கன்னா 100% இயற்கையான பொருட்கள் மட்டுமே இயற்கை விவசாயத்திலிருந்து வாங்கி நம்ம இதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் சிறுதானிய நவதானிய பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள்லாம். இதை நம்ம நல்லா இயற்கை விவசாயத்திலிருந்து பொருளை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வெயில காய வச்சு மைல்டாக வறுத்து இந்த மாதிரி மாவு அரைச்சிருக்கோம். இதுதான் சிறுதானிய நவதானிய மாவு. அதே மாதிரி இதுதான் சர்பத்தி கோதுமை. மகாராஷ்டிராலேருந்து இயற்கை விவசாயத்திலிருந்து இந்த கோதுமை நம்ம வாங்கியிருக்கோம். இந்த கோதுமையை வாங்கி நல்லா ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணி வெயில காய வச்சு எடுத்து பவுடர் பண்ணியிருக்கோம். அதுதான் சர்பத்தி கோதுமை மாவு. அதுக்கப்புறம் இது நாட்டு சக்கரை. இயற்கை விவசாயத்திலிருந்து நாட்டு சக்கரை வாங்கி கட்டி இல்லாமல் சளிச்சு வச்சுருக்கோம். இது அடுத்தது எங்கள் தோட்டத்து நெய். நாம ஒரு விவசாயம் பேக்ரவுண்டுன்றதுனால நம்ம தோட்டத்திலேயே பஃபலோஸ் இருக்கும், கவ் இருக்கும். ஸோ அதிலிருந்து இயற்கை கிடைக்கக்கூடிய நெய் நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு சம்பளத்தில் வச்சுருக்கோம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், நம்ம தோட்டத்து தேங்காய் எண்ணெய். இதெல்லாம் தான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ். இது கூட அடிஷ்னலாக நம்ம இயற்கை விவசாயத்திலிருந்து வாங்கின ஏலக்காய். ஸோ இந்த ஏலக்காய் விதையை எடுத்து நம்ம பொடி பண்ணி இந்த பிஸ்கெட் மாவில் ஆட் பண்ண போதும். இதெல்லாம் தான் எங்களோட இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு தான் நம்ம பிஸ்கெட் மேக்கிங் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்க எப்படி இந்த மாவை நம்ம கலக்கிறோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான கோதுமையை நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கிறோம் மிஷினில். நம்ம அளவு மெஷர்மெண்ட் அளவு எடுத்து வச்சுருப்போம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு கோதுமை மாவை ஆட் பண்ணுறோம். சிறுதானிய சத்து மாவு ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கீ ஆட் பண்ண போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு இந்த மாவெல்லாம் நல்லா கலக்கணும். இது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டு சக்கரை கடைசியாக ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா மாவு ரொம்ப நரன்னு ஆகிடும். நம்மளுடைய வயர் கட்டர் மிஷினில் மாவு இறங்காது. ஸோ இந்த மாவு ஒரு 1 hour நல்லா தேங்காய் எண்ணெய் நெய் சிறுதானியத்தோடு கலந்ததுக்கு அப்புறம் 1 hour கழிச்சதுக்கு அப்புறம் தான் நாட்டு சக்கரை நம்ம ஆட் பண்ணணும்.